கடந்த ஒரு சில வாரமாகவே பங்களாதேஷ் மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக காணப்பட்டுட்டு இருக்கு. அந்த நாடு முழுக்க ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற மாணவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏன் போலீஸ்காரங்களுக்கும் இடையே என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு, எதனால பங்களாதேஷ் கலவர பூமியாக காணப்படுது? சுமாராக 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு தடையை இப்போ இருக்கிற அரசாங்கம் நீக்கினதுனால தாங்க இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு பங்களாதேஷில். அங்கே நடந்துட்டு இருக்கிற கலவரத்துக்கு காரணமே நிறைய இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் திண்டாடிட்டு இருக்காங்க. 17 கோடி பேர் கொண்ட பங்களாதேஷில் இளைஞர்கள் மட்டுமே சுமார் 4.5 கோடி பேர் இருக்காங்க. இதில் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்க 3.5 கோடிக்கும் மேலே இருக்காங்க. பங்களாதேஷுக்கு 1971 தான் சுதந்திரம் கிடைச்சிச்சு. அப்போ சுதந்திரத்துக்காக போராடினவங்களோட ஃபேமிலிக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் வேலைக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று போட்டாங்க. ஆனால் அதில் சுதந்திரத்துக்காக போராடினவங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னாக்கா 0.5% ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. அப்போ இருந்த காலகட்டத்துக்கு அது ஓகே, ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அது செல்லுபடியாகாதுன்னு சொல்லி எல்லா இளைஞர்களும் இப்போ போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்திருக்காங்கன்னு அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் பதவி விலகிருக்காங்கன்ட்டு தகவல் வெளியாயிருக்கு.